பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில சரவணனோட போட்டோவை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பாத்துறாங்க. மயிலோட தங்கச்சி பாத்துறாங்க. சுடர் பார்த்துட்டு, ஏக்கா மாமா மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு இருந்தாலும் நீ ஏன் மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிற, கொஞ்சம் கரிசனம் காட்டல இல்ல. மாமா கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா அவர் மனசு மாறுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் என்னாலலாம் முயற்சி எல்லாம் பண்ண முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்டவ தெரியுமா? நான் ரொம்பவே பொய்க்காரி, சீப்பானவன் எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அக்கா, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல, வேணும்னா மாமா கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசினாலும் திருந்தாளுங்க. பேசி என்னாக போகுது? அது மட்டும் இல்லாம இது நான் சொன்ன பொய்க்கான தண்டனையா நான் நினைச்சுக்கிறேன். விடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏங்கா, மாமாவோட போட்டோ வச்சு இவ்ளோ ஃபீல் பண்றேன். இப்பவும் அவர் மேல அன்பு குறையாம இருக்கு. கண்டிப்பா மாமா உன்னுடைய லைஃப பத்தி நீ எதுக்காக பொய் சொன்ன, இத பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நீ பாருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பாக்கியம். பாக்கியம் ஏ சுடரு, என்ன அக்காவும் தங்கச்சும் என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மான்றாங்க. ஏய் சுடரு, என்ன உன் அக்கா கூட சேர்ந்து நீயும் எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அக்கா மாமாவோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அக்கா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், மாமா கிட்ட பேசுக்கான்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவெல்லாம் போயிட்டு பேச போறாளா? இவெல்லாம் போய் எங்க பேச போறா? எனக்கு வர்ற கோபத்துக்கு இவ்வளவுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாதவள புள்ளிய பெத்தது நினைச்சு நான் தான் உட்கார்ந்துட்டு அழுணும். இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்றானே எனக்கு புரியல. வயிற்றுல மாப்பிள்ளையோட புள்ளிய சுமந்து வச்சுட்டு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்லுடினா அது சொல்றதுக்கு கூட இவளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் என்ன பண்ண சொல்ற? நான் போய் சொல்றேனாலும் அவங்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அதுவும் இல்லாம உன் மாமன் யோகியமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய பொறவாசல் அனுப்பிட்டு இப்ப ஒரு பொண்ணு கூட ஜோடியா சுத்திட்டு இருக்கானா. இவளை விட்டா போய் அவனுக்கு கல்யாணமே பண்ணிட்டு வந்துருவா போலன்றாங்க. ஏடி மயிலு, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இது ஏதாவது இருக்கா? உன் புருஷனுக்கு தலைமையில கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கா சொல்லுன்றாங்க. ஆமாமா, கல்யாணம் கூட நான் பண்ணி வைப்பேன். என்னடி, என்ன அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன வார்த்தை பேசுற? உன் புருஷனுக்கு கல்யாணம் கூட பண்ணி வைப்பியா? ஆமாமா, என்னுடைய லைஃப நானும் அழிச்சுக்கிட்டேன். அது என்னுடைய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான ஒரு பிராய்ச்சித்தமா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அவர் ஆசைப்பட்டாருன்னா அவர் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி கண்டிப்பா வைப்பேன்றாங்க. பத்தியாடி, பத்தியா, எந்த பொண்ணாவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? பாத்துக்கொடின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம சுடர் அக்கா, விளையாட்டுக்கு கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. உன்னோட லைஃப் உனக்கு ரொம்ப முக்கியம். அத முதல்ல யோசிச்சு பாருன்றாங்க. என்னுடைய லைஃப் எனக்கு முக்கியம் தான். ஆனா என்னுடைய லைஃப நானா கெடுத்துக்கிட்டேன். இதுல யாரு குறை சொல்லி என்ன ஆக போகுது? என் லைஃப் நானா கெடுத்துக்கிட்டதுக்கு யார் காரணமா இருக்கணும்? நான் தான் காரணம்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ போய் சொல்லியாச்சு. நான் அதை மறுக்கல. அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பேசிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு அப்புறம் உன் குழந்தைய லைஃப பார்த்து யோசிச்சு எதுனாலும் பண்ணுன்றாங்க. இல்ல, அவரை நாளைக்கே நான் மீட் பண்ண போறேன். அவருக்கு விவாகரத்து கொடுக்க போறேன். அவர் ஆசைப்பட்டபடியே கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மயில மயிலு சொன்னதை கேட்டு ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாக்கியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளுக்கு புத்தி மலிங்க போயிடுச்சு. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கானெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாக்கியம் என்ன செய்ய போறாங்க? மயிலோட மனசை மாத்துறதுக்காக நேரா சரவணன் கிட்டயே போயிட்டு உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பாக்கியம் முடிவு எடுக்கிறாங்க. சரவணன் கிட்ட போயிட்டு பாக்கியம் பேசினா அதுக்கு சரவணன் என்ன செய்ய போறாங்க? சரவணன் மயிலோட மனசை புரிஞ்சுப்பாங்களா, இல்ல பாக்கியத்தையும் திட்டி அனுப்பிடுவாங்களா? இதனால மயிலு சரவணன் லைஃப்ல என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது? மயிலு சொன்னபடியே சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் மயிலுவே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதுக்கு சரவணன் குடும்பத்துல இருக்கவங்க சம்மதிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.